நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது, இதை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அதை நம்ம வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி தான் வழங்குவோம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா WML அப்படிங்கிற மாதிரி நம்ம பெயர் சொல்லி தான் இதை அழைப்போம். இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அடுத்த படிநிலை, கொஞ்சம் வலுவடைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு முந்தைய படிநிலை. இப்போ இந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் தான் பயணித்து வருகிறது. குறிப்பாக வடமேற்கு திசையில் தான் அது தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த சுழற்சியில் மேற்கு திசை நகர்வு என்பது சற்று கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். எப்படி இருந்தாலுமே 20ஆம் தேதி வாக்கில் அது வடகிழக்கு திசையில் நகர முற்பட்டு நம்மை விட்டு விலகி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களோ இருக்கப் போவது கிடையாது. இப்பொழுது நீங்கள் ஏதாவது மாதிரியை பார்த்துவிட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கணிக்கும் அமைப்பை பார்த்துவிட்டோ அதனுடைய நகரும் திசையில் மாறுதல்கள் இருக்குது, தற்பொழுதே அது பார்த்திங்கனாக்கா வேறு மாதிரி நகர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போகாதீங்க. பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா இதனால் பெனிஃபிட் அடையக்கூடிய பகுதி என்பது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் தான். ஆல்ரெடி பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திலும் அது பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுவரையில் பார்த்திங்கனாக்கா நுங்கம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட 40 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகிவிட்டது. சைதாப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. எண்ணூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட கிட்டத்தட்ட 45 மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்குமிங்குமாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மழையானது பதிவாகி இருக்கிறது. பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும், அதாவது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களாக இருக்கட்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஆக மொத்தத்தில் KTCCன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் அதிக பெனிஃபிட்டை அடையப்போகுது இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில். இவை போக நாம் பார்த்தோமேயானால் திருவண்ணாமலை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட 5 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. 5 மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு பெரிய அளவிலான மழைலாம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 6 மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இது கம்பேரிட்டிவாக நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ புதுச்சேரியில் கூட அந்த அளவுக்கு மழையெல்லாம் பதிவாகலை, கடலூரில் அந்த அளவுக்குலாம் மழை பதிவாகலை, விழுப்புரம் மாவட்டத்துலேயும் அந்த அளவுக்குலாம் மழையெல்லாம் பதிவாகலை. சாரல் தூரல் அங்குமிங்குமாக பதிவானுச்சுன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்குவாங்க. இது சகஜம்தான் இந்த மாதிரியான காலகட்டத்தில். ஏன்னா சர்க்குலேஷன் கடலில் இருக்குது. ஸோ அதனால் தூரல் திடீர்னு போடும். அண்டு சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா அந்த கொசு தூரல்லாம் போடும். சும்மா ரொம்ப லைட்டான தூரல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் திருவண்ணாமலையில் ஓரளவுக்கு அந்த ரெயின்ஃபால் பதிவாகி இருக்குது என்பதே நம்ம உற்று நோக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நம்ம ஜவ்வாது மலை பகுதிகளை எதிர்பார்த்திருந்தோம். ஸோ அங்கேயும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நிறைய நண்பர்கள் கருத்துரை பகுதியில் அவர்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பகிர்ந்திருப்பீங்க. அது எப்படியும் நான் கருத்துரை பகுதியில் இருக்கக்கூடிய கமெண்ட்களை படித்து பதில் வழங்கும் பொழுது நமக்கு அது தொடர்பான விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிய வந்துடும். முதல் கமெண்ட், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிய வர்றது, 2 மணி நேரத்திற்கு முன்பாக பிரகதீஷ் அப்படிங்கிற நண்பர் திருவண்ணாமலை லைட் ட்ரெயின் அப்படிங்கிற நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆமாம், மழை அளவுகளை பார்க்கும்பொழுது கூட திருவண்ணாமலையில் ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. ஸோ திருவண்ணாமலையில் ஓரளவுக்கு நல்ல மழை. ஓரளவுக்கு நல்ல மழைனாக்கா ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு 1 சென்டிமீட்டர், அதற்கு நெருக்கத்தில் போகுது இல்லையா? 0.7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமான அளவுலாம் கிடையாது. 7 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபாலுங்கிறது ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ரெயின்ஃபால் தான். அப்புறம் அருண் D2020 ப்ரோ, ECMF அண்ட் GFS மால்தீவ்ஸ் கிட்ட உள்ள சிஸ்டம் மீண்டும் கோமரின் சி வழியாக போகிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக காட்டுதே, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத விட அது அந்த மாதிரிலாம் வந்ததுனாக்கா வலுக்குறையும். பட் அப்படி இருந்தாலும் நமக்கு தேவை என்ன? நம்ம சவுத் தமிழ்நாட்டில் ரெயின் பாசிபிலிட்டி இருக்கணும்னாக்கா விண்ட் டைரெக்ஷனில் சேஞ்சஸ் ஏற்படணும். ஸோ அப்படி இருந்தால் தான் மழை வாய்ப்புகள் என்பது உருவாகும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு மேற்கு திசை காற்றானது கடலோர பகுதிகளின் வழியாக ஊடுருவணும். குறிப்பாக கேரள மாநில கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே வேகமாக ஊடுருவும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இப்போ இந்த சுழற்சி எப்படி இருந்தாலும் விலகி போகுது இல்லையா? ஸோ அதனால் அதே சமயம் உங்களுக்கு ஈரப்பதமிக்க காற்றானது அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து ஊடுருவினாலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். குமரிக்கடல் பகுதிகளிலேருந்து ஊடுருவினாலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஸோ அதனால தான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பிற்பகல் நேர வீடியோவில் பகிர்ந்திருந்தேன். இது பிற தென்கோடி மாவட்டங்களுக்கும் பொருந்தும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென்கோடி மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜனவரி மாதத்தில் கூட மழையானது சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் நீங்கள் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எந்த அளவுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாகராசு அப்படிங்கிற நண்பர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி சுற்றுவட்டார பகுதியில் தற்சமயம் குளிர் இல்லைங்க அண்ணா, வானம் உருவமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாதிரியாக மேகமூட்டமாக
அப்படி ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலலாம் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. பையூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட கிட்டத்தட்ட 3 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ சாரல், தூறல் அந்த மாதிரியான மழை வந்து ஆங்காங்கே பதிவாகி கொண்டு இருக்கிறது வட மாவட்டங்களில் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ எந்த மாதிரி மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சென்னை மாநகருக்கே நான் அதான் சொல்லியிருந்தேன். பட் ஒரு இன்டென்ஸான பேண்டு உள்ளே வந்ததுனால எண்ணூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் உட்பட சென்னையினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாக இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தில் கூட 40 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது ஓரளவிற்கு நல்ல அளவிலான மழை தான். அடுத்த 24 மணி நேரத்திலும் இந்த மாதிரியான மழை வந்து சென்னை மாநகரில் பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்புறம் ஆனந்தன் பொள்ளாச்சியிலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் வந்து சொல்லியிருக்காரு. வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு மணிகண்டன் சி 3395 தருமபுரி மாவட்டத்தில் மாலை லேசான மழைங்கிற அந்த தகவலை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ தருமபுரி மாவட்டத்தில் அவரது பகுதியில் மழையானது பதிவாக இருக்கிறது. இதை பதிவு செய்திருப்பவர் மணிகண்டன் சி அப்படிங்கிற நண்பர் தான். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஷாம் கான் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மேற்கு மேல்செங்கம் மலைப்பகுதி 40 நிமிட மழை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ மேல்செங்கம் பகுதிகளில் கிட்டத்தட்ட 40 நிமிடம் வந்து மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ மழையோட இன்டென்சிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல, ரொம்ப கனத மழையா இல்லை வந்து ஓரளவிற்கு கணிசமான மழை அப்படிங்கிறத சொல்ல. பட் ஆனால் அங்கே மழையானது பதிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து வைத்துக்கொள்ள அவர் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம்தான் அது. அதன் பிறகு அருண் டி 2020 எஸ்டர்டே மை வில்லேஜில் 15 மினிட்ஸ் லைட் ரெயின் கமெண்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. ஸோ நேற்று அவருடைய வில்லேஜில் வந்து மழை வந்து பதிவாகி இருந்திருக்கிறது. அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறாரு. ஸோ அங்கே வந்து சில இடங்களில் மழையானது நேற்று பதிவாகி இருக்கிறது. அதை அவர் வந்து இப்போ வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஜெயக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து தருமபுரி சாரல் மழை அப்படிங்கிற மாதிரி 6 மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறாரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. தருமபுரி நகர பகுதிகளிலும் சாரல் மழை பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அதுவும் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா வினோத் கிருஷ்ணன் 1006 அப்படிங்கிற ஐடியிலேருந்து சற்று பெரிய கமெண்ட் தான் ப்ரோ, இருந்தாலும் கொஞ்சம் படியுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம படிச்சிருவோம். அனைவரும் சமம் என்கிற உலகத்தில் இயற்கையே அனைவரையும் சமம் என்று நினைக்கவில்லை. தென்மேற்கு பருவமழையில் வங்கக்கடல் பக்கத்திலிருந்து எந்த தாக்கமும் செய்யாமல் தென்மேற்கு மழை எந்த புயல் அசம்பாவிதமும் இல்லாமல் நல்ல மழையை மட்டும் கொடுக்கிறது. ஆனால் வடகிழக்கு பருவமழை அப்படி இல்லாமல் புயல் போன்ற நிகழ்வு வந்தால்தான் மழை. அப்படி வருவதிலும் 1008 பிரச்சனை, அரேபிய அழுத்தம், மேற்கத்திய கலக்கம் என்று அந்த 2 மாத மழையும் தள்ளிவிடுகிறது. அப்படி இல்லை என்றால் ஒரு புயலாக மாறி பேரழிவை கொடுக்கிறது. ஒரு புயல் நிகழ்வுக்கு பின் அந்த பருவமழை காலங்களில் பெரிய இடைவேளை விடுகிறது. உதாரணம் டானா புயல். ஒரு சில நேரங்களில் இந்த நிகழ்வுக்கு பின் பருவமழையே ஓய்ந்து விடுகிறது. அதிலும் வடகிழக்கு பருவமழை 2 ஆண்டு அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பீக் கிடைக்கிறது. ஏன் தான் இந்த ஊசலாட்டம்? இதை சொல்லப்போனால் தென் தமிழகம் இது பொருந்தும். அவர்கள் தென்மேற்கு பருவமழையிலும் நல்ல மழை பெறுகிறார்கள், வடகிழக்கு பருவமழையிலும் நல்ல மழை பெறுகிறார்கள். ஆனால் புயல் என்று வந்தால் அதை மழை பெறாத வட மற்றும் டெல்டா வாங்கிக் கொள்கிறது. பெரும்பாலும் புயல் என்றால் கடலூர், புதுவை, நாகை, காரைக்கால் தான் வாங்கிக் கொள்கிறது. மழையை மட்டும் தென் தமிழகம் பெறுகிறது. கடந்த சில காலங்களில் ஹாட்ஸ்பாட் என்று சொல்வது எப்படி என்றால், ஒரு பகுதி ஒரு வருடம் அதீத மழை பெற்றால் அடுத்த சில வருடங்கள் அதே இடத்தில் தான் அதீத மழை பொழிகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நீண்ட நெடிய கமெண்ட்டை வந்து வரையறுத்திருக்கிறாரு. பட்டு நிதர்சனத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தென் மாவட்டங்கள் வந்து தென்மேற்கு பருவமழையிலையும் பெனிஃபிட் அடையுது, வடகிழக்கு பருவமழையிலும் பெனிஃபிட் அடையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகள் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலலாம் பெரிய அளவில் மழை வந்து பெறாது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து அந்த அதிக பெனிஃபிட்டை வந்து சமயத்தில் வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அடையும். பொதுவாக பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிக பெனிஃபிட்டை வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அடையுது. அது வந்து இந்தியா முழுவதுக்குமே பொதுமையான ஒரு விஷயம்தான். இந்தியா முழுவதுக்குமே நான் சொல்கிறது வந்து இந்தியாவினுடைய மேற்கு மாநில கடலோர பகுதிகளில் கர்நாடகாவாக இருக்கட்டும், அதே போல் நம்முடைய கோவா மாநிலமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கேரளா, தமிழக பகுதிகளும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்கள் அதிகமான பலனை வந்து அடைகிறது. ஸோ அந்த மாதிரி அடைஞ்சால் தான் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரிக்கிறது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும்.
அந்த காலகட்டத்தில் தான் நம்ம கடைமடை பகுதிகள் வரை நீர் வரக்கூடிய அந்த நிலையெல்லாம் ஏற்படுகிறது. அதாவது உங்களுக்கு மேட்டூர் அணை நிறைந்த பிறகு அதுலேருந்து வெளியேறக்கூடிய நீர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா பகுதிகளுக்கெல்லாம் வந்து வருது. ஸோ அப்படியும் நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். இவைகள் மட்டுமல்லாது இப்போ தென் தமிழகத்தில் எல்லா வருஷமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டரான ரெயின்ஃபால்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இருந்தது கிடையாது. குறிப்பாக இந்த வருஷமுமே பார்த்திங்கனாக்கா தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் இருந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. வேறு சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. இப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில், தென்காசி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் சில இடங்களில் ஒரு நாள் அந்த நம்ம எங்கள் பாளையங்கோட்டை பகுதிகளெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே மழையானது பதிவாக இருந்தது. அதிலெல்லாம் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட்டு தென் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகள், ஸோ இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக பெனிஃபிட்லாம் வந்து அடைகிறது கிடையாது. அதே போல் நம்ம நெல்லை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள்னு இருக்குது, திசையன் விலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அதே போல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட இந்த தெற்கு கடலோர பகுதிகள்னு இருக்குது. நம்ம திருச்செந்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, காயல்பட்டினத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள். ஸோ அவைகளையும் நம்ம வந்து பார்க்கணும். ஃபாத்திமாபுரம் மாதிரியான பகுதிகள் இருக்கும், ஓரின்லாம் ஒரு ஊர் ஒன்று இருக்கும், மணப்பாடுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இந்த பகுதிகள்லாம் கூட பெனிஃபிட் வந்து அடையணும் நியாயமாக. அதற்கெல்லாம் சாதகமான அமைப்பு என்பது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி நகர்ந்து வந்ததுன்னா, இலங்கைக்கு கீழே நகர்ந்து போகும்போது மழைக்கான வாய்ப்புகள் என்பது அந்த பகுதிகளிலும் வந்து உருவாகலாம். பட் அது கூட நம்ம வந்து ரொம்ப அதிக அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைத்து பார்க்கலை. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த தன்மையே பார்த்திங்கனாக்கா கடலோர பகுதிகளுக்கு அதிக பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். உட்பகுதிகளும் சமயத்தில் வந்து பெனிஃபிட் அடையும். பட் கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டில் நிறைய இடங்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மறுக்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. இதே மாதிரியே அடுத்த வருஷமும் இருக்கும், நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. வடகிழக்கு பருவமழையினுடைய தன்மையே இதுதான். ஏன்னா சுழற்சிகளால் கிடைக்கக்கூடிய மழையாக அது இருப்பதன் காரணமாக சுழற்சிகள் பலன் வழங்கினால் மட்டுமே வடகிழக்கு பருவமழை சிறப்பானதாக அமைகிறது. வெறும் காற்றினால் தென்மேற்கு பருவமழை போல் நம்ம வந்து மழை வந்து பெறுவது வந்து கிடையாது. வெறும் காற்றினால் கிடைக்கக்கூடிய மழையாக இருந்தால் அது வந்து ரொம்ப பெரிய அளவிலான பெனிஃபிட்டை வந்து கொடுக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அட்லீஸ்ட் ஒரு சுழற்சி இருக்கணும். ஒரு வீக்கர் சர்க்குலேஷனாக இருந்தால் கூட அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கணும், குமரிக்கடல் பகுதிகளில் அப்பப்போ வந்து போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் மழையானது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பதிவாகும். ஸோ நீங்கள் சொன்னதில் சில விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசணும்னாக்கா இது வந்து இரவு நேர காணொலியாக இருக்கிறது. இந்த காணொலியின் நேரம் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். இது தொடர்பாக ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் அடங்கிய விளக்கங்களை நான் உங்கள் கூட பகிர்றேன். இல்லை நேரலையில் தோன்றும் பொழுது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து பதில் வழங்குகிறேன். உங்களுடைய அந்த கமெண்ட்டை நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை இன்னொரு நாள் நான் வந்து படித்து விளக்கங்களை ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக வந்து வழங்குகிறேன். பட்டு இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடுவோம். சார், நோ ஹெவி ரெயின், ஒன்லி லைட் ரெயின் இன் பொன்னேரி புலிகேட் ஏரியா ஃப்ரம் டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லி அருண் பாலா சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் அந்த ரெயின் வந்து ஸ்டெடியாக இருக்கா, கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகுதா? ஸோ அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா சர்க்குலேஷன் வந்து உள்ளெல்லாம் வந்து என்ட்ராக போகிறது கிடையாது, கடலில் தான் இருக்க போகுது. அதோட அவுட்டர் பேண்ட் ஃபால் ஆனிச்சுன்னா, இல்லை அது வந்து காற்றை குவிக்கிறதுனால மழை வந்து கிடைக்குது. ஸோ அந்த மழை வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருந்ததுனாக்கா, இப்போ 45 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து ஒரு சில மணி நேரங்களில் பதிவாக இருக்குன்னா, அது கண்டினியூஸாக ஆனிச்சுனாக்கா மேபி அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைட் டு மாடரேட் ரெயினாக இருந்தால் கூட அது வந்து கண்டினியூஸாக அதோடைய இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு கணிசமான லெவலுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வர்றது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் மிரட்டு நிலையில் நல்ல வெயில் இப்போவோ அப்படின்னு சொல்லி மணிவஸ் ஒய்ஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு. மிரட்டு நிலை வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தாம் வேலாயு, தென்காசி மாவட்டத்தில் காற்று பகுதியில் மேற்கு காற்று வீசுகிறது, கடும் வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 6 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த தகவலை நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு. அப்புறம் பொன்னேரி ரெயின் நோ அப்படின்னு சொல்லி கலுமா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. 6 மணி நேரத்திற்கு முன்பாக, மேபி அதுக்கப்புறம் பதிவாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ என்ன நிலவரம்னு எனக்கு வந்து தெரியல. இப்போதைய நிலவரத்தை நீங்கள் வந்து கருத்துரை பகுதியில் பகிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்பாக பகிர்ந்துருக்கீங்க. அதன் பிறகு சென்னை மாநகரில் சில இடங்களில் நல்ல மழை பதிவாக இருப்பதாக தான் எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. கார்த்திக் எஸ் அப்படிங்கிற நண்பர் கூட கிண்டி குட் ரெயின் அப்படிங்கிற மாதிரி 7 மணி நேரத்திற்கு முன்பாக சொல்லியிருக்கிறார். தனசேகர் வந்து
ரெட் ஹில் குட் ரெயின், செங்குன்றத்தில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே தனசேகர் தான் சென்னை ஹெவி ரெயின் ஃப்ரம் 1 PM அப்படிங்கிறத வந்து 7 மணி நேரத்திற்கு முன்பாக நமக்கு வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அதன் பிறகு லாரா ஜெலிசா, இந்த சுழற்சி டெல்டா மாவட்டங்களை ஏமாற்றி விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே கமெண்ட்டை 2 வாட்டி பண்ணியிருக்காரு. பட் ஏமாத்துனுச்சா இல்லை வந்து தப்பிக்க விட்டுச்சா? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் பகிர்ந்துருந்தீங்க டெல்டா தப்பித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்குது. அதற்குள்ளே நான் வந்து போக விரும்பல. பட் இதுதான் நேச்சர், இயற்கை. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். 26ஆம் தேதி வாக்கில் நம்ம டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு பார்க்கலாம். லோவர் லாட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா சம்டைம்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டி இருக்கலாம். பட் அதிக அளவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த மான்சூனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேரம்பாக்கம் மாடுரேட் ரெயின்னு சொல்லி வசி வி அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அவர் நம்மை தொடர்ந்து பின்பற்றக்கூடிய நண்பர். முகநூல் பக்கத்துலேயும் அவர் வந்து இருந்திருக்காரு, நான் வந்து பார்த்துருக்கேன். நம்மளுடைய எக்ஸ் தளத்தில் கூட அவர் வந்திருக்காரு. சதீஷ்குமார், சதீஷ்கும் 18 தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய அளவில் மழை வாய்ப்புலாம் இல்லை ப்ரோ. சிவம் பரமா, இந்த சாட்டோட வடகிழக்கு பருவமழை விலகுதானே அண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் பெரும்பாலும் வட தமிழகத்திற்கு, வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த சுற்றோட வந்து நிறைவு பெற்ற மாதிரி தான். 26ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் அது வந்து கண்டினியூ ஆகாது. 27ஆம் தேதி 28ஆம் தேதி கண்டினியூ ஆகிட்டு போகாது. சர்க்குலேஷன் இருக்கிற வரைக்கும் தான் 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ச்சியாக மழையை வந்து எதிர்பார்க்க முடியும். மற்றபடி கிழக்கு திசை காற்றுனால, ஈஸ்டர்லி வேவ்னால் கிடைக்கக்கூடிய மழை வந்து ஒரு நாள் வந்து பதிவாகும். அதன் பிறகு அது வந்து குறைஞ்சிடும், நின்றுடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்து நிறைவு பெற்றதுன்னு எடுத்துக்கலாம். பட் தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் 2024 முடியும் போதே 2024 வடகிழக்கு பருவமழையே நிறைவுக்கு வந்துடுது. டிசம்பர் இறுதி வரையில் பதிவாகக்கூடிய மழை தான் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை. அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. பட் வடகிழக்கு பருவ காற்றுக்கு அப்படி ஓய்வுலாம் வந்து கிடையாது. ஜனவரி மாதத்தில் கூட பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து வடகிழக்கு பருவ காற்று இருக்கக்கூடிய தருணத்தில் லோவர் லாட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி நகர்ந்து போணுச்சுனாக்கா, கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து போணுச்சுனாக்கா தென்கோடி மாவட்டங்கள் மழையை வந்து பெறலாம். அதன் பிறகு வசந்தகுமார் தனசேகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, தம்பி 2 மணி முதல் நல்ல மழை பொழிந்து வருகிறது. இன்னும் எத்தனை நாள் மழை இருக்குது? மேகங்கள் கடலுக்குள்ளேயே மழையை பொழிந்து செல்லட்டும். எப்போதான் தாழ்வு நிலை கரையை கடக்கும், எங்கு எப்பொழுது? அது வந்து கரையை பெரும்பாலும் கடப்பதற்கான வாய்ப்புகளே குறைவு அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது ஒரு கட்டத்தில் விலகி செல்ல முற்பட்டு வலுவிழந்து கடலிலேயே அது மழை மேகங்களாக உருவெடுத்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கிழக்கு திசை காற்று, வடகிழக்கு திசை காற்று கொண்டு வந்து 26ஆம் தேதி வாக்கில் நமக்கு மழையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் எதிர்பார்ப்பு. மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி வந்து நம்ம தமிழக பகுதிகளில் கரையை கடக்க போகிறது கிடையாது. இதனுடைய தாக்கமானதும் நாளையுடன் குறைந்துவிடும். நாளையே அது வந்து டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அதனால் நாளைனாக்கா இப்போ இரவு 11:30 மேபி 20ஆம் தேதி அன்று அது வந்து டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண போகுது. நம்ம வந்து 19ஆம் தேதி மழையை வந்து எதிர்பார்க்கலாம். முக்கியமாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை தான் நான் வந்து சொல்கிறேன். மற்றபடி அது தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தென்கோடி மாவட்டங்கள் அது விலகி செல்லும்பொழுது பலன் வந்து அடையலாம். மேபி கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தின் சில இடங்கள் கூட பெனிஃபிட் வந்து அடையலாம். அது என்னங்கிறத நான் உங்கள் கூட பகிர்றேன். ஈரோடு ரெயின் பாசிபிளா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சாரல் தூரல் சில இடங்களில் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மற்றபடி ஹெவி ரெயின்கான பாசிபிலிட்டி வந்து கிடையாது இந்த சர்க்குலேஷனால். பிரபாகரன் புலிகேட் எண்ணூர் மாடரேட் ரெயின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எண்ணூர் அருகில் மழையானது பதிவாக இருக்கிறது. அது 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்ம பிரபாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் பகிர்ந்திருந்த கருத்துக்கள். அந்த கருத்துக்களுக்கு நான் பதில் வழங்கியிருக்கேன். ஒரு லென்த்தான கமெண்ட் ஒன்று இருந்தது, அதை படித்தேன், அதுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். பட் அது திருப்திகரமாக இல்லைனாக்கா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வருங்காலங்களில். ஏன்னா ஓரளவுக்கு மேலே இப்போ கேப்பு தான் இருக்க போகுது. அந்த கேப்பில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்கஷன்னாக்கா எப்படி சொல்கிறதுனாக்கா, இப்போ இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே, இல்லை இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டாலே இந்த அவங்க பண்ணுற அந்த அலப்பறைகள் அதை பற்றிலாம் கூட பேச வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர் கேட்ட கேள்விகளுக்கும் நம்ம வந்து பதிலெலாம் வந்து வழங்கலாம். நமக்கு வந்து டைம் இருக்குது, கேப் இருக்குது. எப்படியும் 20ஆம் தேதிக்கு பிறகு மழையானது குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். தென்கோடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை வந்து அதுக்கு பிறகு பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான
சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதன் பிறகு ஒரு கேப்பு எப்படியோ நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்குது இல்லையா? அந்த கேப்பை கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாக்கமாக இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்தவரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது நமது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.